If just you smell but the non-veg is cooking அப்படின்னு சொல்லிட்டு ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு எல்லாருமே வந்து வருக வரவேற்று. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்க ஜெய், எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் வந்து கலக்கிட்டு இருக்க சுபம் மேம் இருக்காங்க. மேம் வணக்கம், ஹவ் ஆர் யூ? வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து என்ன விஷயம் பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து நிறைய புதுசா ஆஸ் யூஷுவல் சிக்கன் இல்லாம வித்தியாசமான ஒரு சிக்கன்லாம் வச்சிருக்கோம். நம்ம வந்து சிக்கன் ஆனியன் பக்கோடா. சிக்கன் ஆனியன் பக்கோடா. சிக்கன் ஆனியன் பக்கோடா யூசுவலா ஆனியன் பக்கோடா சாப்பிடுவோம். அதுல சிக்கன் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு இடத்துல வெளியே சாப்பிட்டுருந்தேன், சூப்பரா இருந்தது. சரி, அதனால அதை இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ரெண்டாவது வந்து எக் லாலிபாப். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாவு பிசைய போறோம். நம்ம செய்யறது சிக்கன் ஆனியன் பக்கோடா. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா வெங்காயம், நீல வாக்குல வெட்டின வெங்காயம், இந்த வெங்காயம் போட்டாச்சு. இது கூடவே பச்சை மிளகாய் ஆல்ரெடி பொடி பொடியா வெட்டியே வச்சிருக்கேன். பச்சை மிளகாவை, கருவேப்பிலை. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்க போறீங்க இல்லீங்களா? வதக்கலாம் செய்யும். அதெல்லாம் செய்வோம். இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். போன்லெஸ் சிக்கன். போன்லெஸ் சிக்கன், அதாவது போன்லெஸ் சிக்கனை நான் வேக வச்சு ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன். ஆமா, வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சிக்கனை இதுக்குள்ள போட்டுறேன். நான் வந்து ஓஎம்ஆர் சைட் போயிட்டு இருந்தேன் ஒரு முறை. ஸோ இப்போ அது கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு இடத்துல நான் இந்த பக்கோடா சாப்பிட்டேன். சிக்கனும் சேர்த்து நார்மல் பக்கோடா டைப்லயே போட்டிருந்தாங்க. இப்போ வந்து கடலை மாவு 1 2 3 உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 4 மேல போட மாட்டீங்க? இல்ல, 5 ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமா. ரைட், எனக்கும் பிடிக்கும் பக்கோடா. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுறோம். அரிசி மாவு, அரிசி மாவு நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டா போதும். ஓகே. ஸோ இது எதுக்கு போடுறோம்னா நல்லா முருகலா வர்றதுக்கு, கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு. இது கூடவே மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இது கூட வந்து இந்த எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஹீட்டட் தான். ரைட். ஆமா, நல்லா ஹீட் ஆன எண்ணெயை இதுல ஊத்திடணும். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கு. இப்போ எண்ணெய் இருக்கிறதால பார்த்து கை வைங்க, ரொம்ப சூடா இருக்கும். இப்போ வந்து இது கூடவே கொஞ்சம் போல சோம்பு. பக்கோடாங்கிறப்போ அந்த சோம்பு வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்தபடியாக இந்த process வந்து அவனை பொரிக்கிறது தான். கரெக்ட்டுங்களா? ஆமா, இப்ப பொரிக்கணும். கொஞ்சம் போல தண்ணி லேசா தெளிச்சு விட்டா போதும். ஓகே ஓகே. சப்பாத்தி மாதிரி பிழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல ரொம்ப நேரமா. ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ரைட். பக்கோடா போட போறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஜங்க் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக இது வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால சிக்கன் பக்கோடா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டு ஈவினிங் போய் ஒர்க் அவுட் பண்ணி கேலரிஸ்லாம் குறைச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு திறமசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நார்மலாகவே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த விஷயம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இல்லைங்களா? சின்ன சின்ன பசங்க எல்லா வாரமும் வந்து சுபா மேம் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டல் பசங்க வந்து கண்டிப்பாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மென்ஷன் பண்ணி. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு குக்குன்றாங்க. ட்ரை தான் பண்ணுவோமே நம்ம. இப்போ உடனே கரண்டியை உள்ள வைக்க வேண்டாம். நம்ம இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிட்ட பிறகு கரண்டியை வைக்கலாம். சரி, ஓகே. இல்லைன்னா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். இப்போ வந்து பகரா வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே. எப்பயுமே 2 டிஷ் வந்து மேம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து சொல்லிட்டாங்க. செகண்ட் டிஷ் இங்க வந்து ஜிம்முக்கு போறவங்க வந்து கண்டிப்பா இதை 5 முட்டையை சாப்பிட்டு போவாங்க. நான் லாலிபாப் செய்யறதுக்காக முட்டை வச்சிருக்கேன். இந்த மாதிரி பசங்க கிட்ட கொடுத்தா முழுசா முழுங்கிடுவாங்க.
ஓகே, இப்போ வந்து ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதாவது லாலிபப், எக் லாலிபப் செய்யறதுக்கு. இது வந்து சிக்கன்லலாம் நம்ம செய்வோம். இது வந்து குறைஞ்ச பட்ஜெட்ல ஏழைகளுக்கு ஒரு லாலிபப். ஏழைகளுக்கு ஒரு லாலிபப்பா? எங்க வீட்டுல ஒரு மிஷின் இருக்கு மேம், சுத்தனா அதெல்லாம் அப்படியே உள்ள அரிஞ்சு வந்துருது. அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அரிஞ்சு வர அளவுக்குலாம் இங்க பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சும்மா இந்த மாதிரி பண்ணாலே போதும். சரி, ஓகே. முட்டை இந்த மாதிரி திருகிட்டு, ஓகே. ஓகே, இப்போ வந்து முட்டையை நல்லா திருக்கி வச்சாச்சு. ரைட்டு. பரவாயில்ல, வித்தியாசமா இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. கொஞ்சம் லைட்டா உத்து பார்த்தா இட்லி உப்புமா மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து. எனக்கு அந்த ஜல்லிக்கரண்டி கொடுக்குறீங்களா கொஞ்சம்? இந்த பக்கோடா, ஆனியன் பக்கோடா, அந்த ஆனியன் சிக்கன் பக்கோடா லைட்டா பரட்டி விட்டுறேன். பக்கோடா வாசனை எப்படி இருக்கு? வாசனை வருதா? அவ்வளவு தூரம் எனக்கு வர மாட்டீங்களே. வழக்கமா நீங்க இங்க செய்வீங்க. அதே கொரோனா வந்தவங்களுக்கு எல்லாம் மூக்கு ரிப்பேர் ஆயிடுமா? கொரோனா வந்துச்சா? கிடையாது. சரி, ஓகே. இது வந்து அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், அதாவது ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சு திருகி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது கூடவே மைதா. எப்படி? இப்ப மைதா வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் உள்ள ஆட் பண்ணா போதும். ஸ்பூன் 1-1.5 ஸ்பூன். ஓகேவா? ஓகே. கொத்தமல்லி கொஞ்சம் போல கொத்தமல்லி அதுல போடுங்க. நான் அதுக்கு இதை திருப்பி போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, இது வந்து நல்லா பிரட்டுறோம். ஓகே மேம், அவர்களையும் நம்ம வந்து ஆயில்ல போட்டு பொரிக்க வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, இவர்களே ஆயில்ல போட்டு நம்ம பொரிக்க போறோம். கொஞ்சம் போல தண்ணி தெளிச்சிடலாம். மேம், பக்கோடா 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 முக்கியம். வெந்துருச்சு. சூப்பரா நமக்கு சிக்கன் பக்கோடா நல்ல கோல்டன் ப்ரௌன்ல ரெடி ஆயிட்டே வருது. மெய்யாலுமே பக்கோடா மாதிரி இருக்கு. ஏய், பக்கோடா தான். ஸோ நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட சிக்கன் ஆனியன் பக்கோடா வந்து எக்ஸ்க்ளூசிவாக அக்கா பொரிச்சு அப்படி அழகா வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சாப்பிட போறீங்களோ வாங்க. அப்படியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்க்ரீன்ல இருந்து பார்க்குறவங்க வந்து பொறாமப்பட வேண்டாம். சூப்பரா இருக்கா? ஆம், எஸ். பக்கோடா எப்படி இருக்கா? ஒரு 2 மினிட்ஸ் நான் எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்க. அதானே. தவறாம உங்களுடைய சமையலை வந்து வாரம் நான் வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணிடுறேன். தெரியும், அதுக்கெல்லாம் நீங்க வந்து பாராட்டணும், தனியா ஒரு மீட்டிங்கே வைக்கணும், தெரியுங்களா? ஸோ எக் பால்ஸ் வந்து எக்கச்சக்கமா லைக் ரவுண்டா வந்து அழகா மெல்ல அழகா ஏதோ சொன்னீங்க லாஸ்ட் டைம். ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்களே. என்ன விஷயம்? பதமா மெல்ல மெல்லிசா உருண்டையா நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். சரி, ஓகே. இது வந்து என்ன பண்ண போறீங்க? ஆஸ் யூசுவல் அந்த எண்ணெயில பொரிக்க எக் பால்ஸ். ரைட். ஆமா, எக் பால்ஸ் பண்ணிட்டு லாலிபாப்பா ஆக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. ஸோ இவங்க வந்து நீங்க சிம்ல வச்சு தானே இது பண்ணுவீங்க, ஹீட் பண்ணுவீங்க. ஏன்னா அப்பதான் உள்ள இருக்கிற இன் பிட்வீன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வெந்து போகும். கண்டிப்பா. சரி, இப்போ வந்து முட்டை ஒன்று எடுத்து உடைச்சு அதில் ஊற்றிருங்க பவுலில். ஓகே, சரி, நல்லா அடிச்சு கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகாக டிப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்லேட் போடலாம், ஆஃப் பாயில் போடலாம், கலக்கி போடலாம். ஆனால் இப்போ போட்டால் நம்மள மேம் வந்து கண்டிப்பாக லாலிபாப்பும் போடலாம். போதும், விட்டா அந்த முட்டையை கூட குடிச்சிடாப்புல. ஓ, டிப் பண்ணிட்டு சேம் கட்லெட். ஓகே. கட்லெட் எப்படி பண்றோமோ அதேதான். ஸோ நம்ம எப்பயுமே வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கிறதுக்காக we have the bread தூள். பிரெட் தூள் இல்லாதவங்க, பிரெட் கிரம்ஸ் இல்லாதவங்க ஆக்சுவலா கடையில கிடைக்கிற அந்த பிரெட்டே இருக்குல்ல, நம்மளோட நார்மல் பிரெட், ஓகே, அதை வாங்கிட்டு மிக்சியில பொடி பண்ணிட்டு கூட அதுலயும் பண்ணலாம்.
ஸோ இந்த ஜிம்முக்கு போகிற பசங்களாம் வீட் பிரெட் சாப்பிடுவாங்க. ஸோ வீட் பிரெட் வந்து அரைச்சி போடலாம் மேம். இது நான் எதுக்கு இந்த கை யூஸ் பண்ணுறேன்னா, இந்த கை எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இந்த கை மாவெல்லாம் பிசைஞ்சதால இதுவும் ஈரமாக இருந்தால் இங்கே எனக்கு உருட்டை வராது. அதனால நான் இந்த 2 கையை யூஸ் பண்ணி பண்ணோம்னா நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக வரும். ட்ரை பண்ணுங்க, நல்லாவே வரும். இதுதான். இல்லைன்னா அப்பப்போ ஒரு கையை வாஷ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ டிப் பண்ணி இன்னும் ஒரு 4 பால்ஸ் இருக்குது மக்களே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பால் கணக்கில் பெருசாக இருக்குது. எப்படி இருக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு அரிய வகை முட்டைகள் அப்படி சப்ளை பண்ணுவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு டேஸ்ட் நான் தான் பண்ணுவேன் அப்படின்றதுனால அந்த எக்ஸலண்ட் பர்சன் நான் தான். ஸோ ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் ஒன் எடுங்க. அப்படி இருக்கிற முட்டை எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அண்ட் எஸ், எல்லா பாலும் வந்து ஒரு மாதிரி அழகாக பிளேஸ் பண்ணி, இது பார்க்கறதுக்கு இங்கேருந்து பார்க்க அந்த லட்டு மாதிரியே இருக்குது. 1 2 3 4 குட்டி குட்டி லட்டு. சரி ஓகே, எப்போ பொரிக்க போறீங்க? முடிச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு இந்த மாதிரி வேலைலாம் செய்யறப்ப ரொம்ப கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா ரசிச்சு செய்யணும். அதுக்கு தான் அந்த கொத்தமல்லி எடுத்து வந்திருக்கேன். நீங்க சமைச்சிட்டீங்கன்னா மேலே தூவி விட்டுருவா, தான் கிரியேட்டிவ். ஆமா, அது கொத்தமல்லி தூவுறதுக்குன்னு ஒருத்தர் நம்ம வச்சிருக்கோம், அவர் தூக்கிடுறாரு. ஹூ இஸ் தட் கை? எனக்கு தெரியாம எப்படி நீங்க ஒளிச்சு வச்சுக்கலாம் கொத்தமல்லி தூவுறதுக்கு? அதான் நீ தான் இருக்கியே. ஓ அதான், சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் பண்ணுவேன். இப்போ வந்து நம்மளோட எக் லாலிபாப் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய்க்குள்ள 1 by 1 போட்டு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். MS தோனி சொல்லியிருக்காரு. ஓகே ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா நுரைச்சிட்டு தான் கொஞ்சம் வரும். அதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன். எரிமலை பிழம்பு மாதிரி அப்படி லாவா. ஆமா, லாவா பிழம்பு மாதிரி தான் இதுல கொஞ்சம் வரும். ஏன்னா எல்லோ இருக்குல்ல, முட்டையோட யோக் இருக்குல்ல உள்ள, போட்டவொடனே ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைச்சிருச்சு, அந்த கலர் வந்துருச்சு. ஆமா, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, ஸோ வேக வைக்கிற ஐட்டம் பார்த்தோம்னா இதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஃபைன். ஸோ நீங்க ஆஸ் யூஷுவல் சிம்ல வச்சு கொஞ்ச நேரம், ஆமா, நல்லா ஒரு தக ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்குமா நார்மலா? நமக்கே தெரியும், அது சமைக்கிறவங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் பாக்குறப்போ அப்படி கரண்டி வச்சு பாக்குறப்போ ஓ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, எக் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. மேம் இதுக்கு சைடு வந்து எது தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? நார்மலா வந்து பீப்புள் யூஸ் கெச்சப், மயோனைஸ். அதையும் தாண்டி இதுக்கு வந்து கெச்சப் ரொம்பவே நல்லா இருக்கும். கெச்சப். சரி ஓகே மேம், இந்த வெறும் வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, இதுவே வந்து நார்மலா செமையா இருக்கும். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் சைடுக்கு அப்படியே அழகா தொட்டு சாப்பிடுறது. சைடுல தொட்டு சாப்பிடலாம். இது தேவைப்படாது, கெச்சப் இருந்தாலே போதும். கெச்சப் ஒன்று போதும். ஓகே, இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இந்த மாதிரி குட்டி பசங்களாம் நம்ம கூட இருந்தோம்னா நல்லா செஞ்சு கொடுக்கலாங்க. ஏய், இவனு குட்டி பசங்களாம் கிடையாது. என்ன சொல்லல, சும்மா ஜனங்களுக்காக சொன்னேன், ஜெனரலா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் 4 கழுத வயசாகுது, இதெல்லாம் குட்டி பசங்க லிஸ்ட்ல கிடையாதுங்க. நான் சும்மா சொன்னேன் மக்களே. நம்மளோட எக் பால்ஸ் குலாப் ஜாமுன் மாதிரி ரெட்டியா இருக்கு. இதில் போட்டுட்டு இனிமேல் தான் வேலையே இருக்கு. அவள் தானே? இல்ல, இனிமேல் தான் வேலையே இருக்குன்னு சொல்றேன்ல. சொல்லுவீங்க சாப்பிடலான்னு பார்த்தா என்ன வேலை மேம்? இருக்கு இதோ வரேன். உடனே சொன்னா எப்படின்றீங்களா? சர்ப்ரைஸோட எல்லாமே உடனே சொல்ல முடியுமா? அப்புறம் ஜனங்க எல்லாம் எழுந்து போயிட்டாங்கன்னா நோ சான்ஸ். எல்லாரும் பொறுமையா இருந்து பார்க்கணும். லாலிபாப்னா நம்ம என்ன பண்ண போகணும்? ஓகே, நான் கெஸ் பண்ணிட்டேன். லாலிபாப் உச்சியில குருவி அந்த டூத் பிக் எடுங்க. எஸ், ஐ காட் இட். இது பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை விட ஒரு படி மேலேயே இருக்கு. ரைட்டு, ஸோ சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் கொஞ்சம் நேரத்தில். ரைட்டு, அந்த குட்டி வாவ். ஸோ வெற்றிகரமாக வந்து நம்மளுடைய எக் பால்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம சுபா மேம். ஸோ பக்கோடா அண்ட் பால்ஸ் ரெண்டுமே வந்து ரெடியாக இருக்குது. எப்போ சொல்கிறீங்களோ இப்போ சாப்பிட்ருவேன். நான் தயாராகிட்டேன். நான் இதுக்காக காலில் இருந்து விரதத்தில் இருக்கேன், நான் சாப்பிடாம இருக்கேன் தெரியுங்களா? ஓர் புகழ், ஓர் அங்கீகாரம், ஓர் தருணம், அதாவது வெற்றி சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. ஸோ எஸ், அண்ட் எக் பால்ஸ் அண்ட் அப்படி பண்ணுங்க, அப்படி ஸ்மெல்லில் அப்படியே வாங்கிக்கிறேன் நான். அண்ட் சிக்கன்
ஆனியன் பக்கோடா அண்ட் எக் பால்ஸ் ரெண்டுமே வெற்றிகரமா வந்து சுபமா அசத்திட்டு இருக்காங்க. வெற்றி வெற்றி வெற்றி. ஏன்னா இன்னைக்கு நான் என்ன செஞ்சேங்கிறத தெளிவா இன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் கடன் வாங்கி சொல்லிட்டு இருந்தேன் நான். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இவர்கள் எக் பால்ஸ் வந்து ட்ரை பண்ண போறேன் நான். எக் லாலிபாப் கையில இன்னொரு கையில இன்னொன்று எடுத்துக்க வேண்டியதானே? கை பத்தலையே, ஒரு கை சும்மா நிக்குது. வழக்கம் போல பிளாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திரிமுன் பக்கோடா, முந்திரி பக்கோடான்ற மாதிரி சிக்கன் ஆனியன் பக்கோடா. நான் கூட பேரை கரெக்டா சொல்லிட்டாச்சு பார்த்தேன். இல்ல அதான் சொல்ல வந்தேன். வரல, தப்பு. சிக்கன் ஆனியன் பக்கோடா நீங்க டேஸ்ட் பண்றீங்களா? கண்டிப்பா. எப்படி இருக்கான்? ஒர்த்து மேம். ஒர்த்தா இருக்கு. சிக்கன் ஆனியன் பக்கோடா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, இடிச்ச இஞ்சி பூண்டு, உப்பு, கடலை மாவு 4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, பிச்சு வச்ச சிக்கன் நல்லா பெரட்டி விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே அந்த எண்ணெயில் அதை போட்டு எடுத்தோம்னா ஆனியன் சிக்கன் பக்கோடா ரெடி. எக் லாலிபாப் அவிச்ச முட்டை முழுசா திருகி வைத்துக் கொள்ளவும், மிளகாய் தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கரம் மசாலா, உப்பு, தேவையான அளவு மைதா நன்றாக பிசைந்து கொள்ளவும். சிறு சிறு பால்களாக உருட்டி அதனை முட்டையில் நனைத்து பிரெட் தூளில் உருட்டி கொதிக்கும் எண்ணெயில் பொன்னிறமாக பொரித்து எடுத்தால் எக் லாலிபாப் ரெடி. ஸோ எக்ஸ்ட்ரானரி டிஷ்ஷஸோட மேம் வந்து இந்த வாரம் அசதிட்டாங்க. ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான டிஷ்ஷஸோட அடுத்த வாரம் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு ருசிக்கலாம் வாங்க. நான் உங்க ஜெயன், இந்த பக்கம் வந்து சுபா. ஸோ டாடா, பை பை, see you guys. Bye.